இந்த வெள்ளிக்கிழமையின் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக. நம்முடைய இரகசிய வாழ்விலும் பகிரங்க வாழ்க்கையிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்வோமாக என்ற அறவுரையை ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்மா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அருமையான சகோதரர்களே, 2024வது புதிய வருடம் பிறந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த புதிய ஆண்டை அமைதியும் நிம்மதியும் செழிக்கிற ஆண்டாக ஆக்கிய புரிவானாக. உலகத்திலும் சமூகத்திலும் சண்டைகளும் ஆபத்துக்களும் இல்லாத ஆண்டாக ஆக்கிய புரிவானாக. மக்களுக்கிடையே நீதியும் நல்லுறவும் நிலைக்க அல்லாஹ் இந்த ஆண்டிலே தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். 1ஆம் தேதி நள்ளிரவிலே உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லோரும் புதிய ஆண்டை மிகவும் மகிழ்ச்சியோடு வரவேற்று கொண்டாடி கொண்டிருந்த நேரத்தில் இரவு மணி 12:40 மணி அளவில் ஜப்பானிலே ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பூகம்பத்தினால் கடந்த 100 வருடத்தில் இல்லாத நில அதிர்வு ஜப்பான் நாட்டில் நிகழ்ந்திருக்கிறது. ஜப்பான் இயல்பாகவே பூகம்ப பாதிப்புக்குள்ளாகிற பகுதி. நாம் அடிக்கடி ஜப்பானில் பூகம்பம் என்று கேள்விப்படுவோம். சுனாமி பேரலைகள், கடல் அலைகள் பெரிய அளவிலே உயரக்கூடிய சுனாமி பேரலைகள் என்பது ஜப்பானில் சகஜமாக நடக்கக்கூடிய ஒன்று. சுனாமி என்கிற பெயரே கூட ஜப்பானிய வார்த்தை தான். இப்போ அடிக்கடி அங்கே நடக்குமா. ஆனால் இப்போ நடந்திருக்கிறது கடந்த 100 வருஷத்தில் இல்லாத ஒரு பெரிய நிலநடுக்கம் நடந்திருக்கிறது. நிலநடுக்கத்தை ரிக்டர் என்று குறிப்பிடுவார்கள். ரிக்டர்னா அந்த நில அதிர்வை கணக்கெடுக்கிற ஒரு நடைமுறை. அதில் 6 ரிக்டர் அளவுக்கு நடுக்கம் ஏற்பட்டால் கட்டிடங்கள் இடிய ஆரம்பிச்சிடும். கட்டிடங்கள் இடிய ஆரம்பிக்கிறதுங்கிறது பெரிய பாதிப்பு. பூமி எல்லா பக்கமும் எப்பவுமே நடுங்கிக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த நடுக்கம் 6 ரிக்டர் அளவுக்கு அதிகமாகுமானால் கட்டடங்கள் இடிஞ்சிடும். ஜப்பானுடைய ஹுஷிமோ நகரத்தில் அந்த பிராந்தியத்தில் இந்த 1ஆம் தேதி இரவு 12:40க்கு ஏற்பட்டிருக்கிற நிலநடுக்கம் 7.6 அளவில் நிலநடுக்கிறது. நிலநடுக்கத்தை பற்றி தெரிந்த யாருக்கும் இந்த நம்பர் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். ஏன்னா இதனால பெரிய விளைவுகள் ஏற்படும். ஜப்பான் உயர்ந்த பில்டிங்குகளை கொண்ட நாடு. அங்கே இந்த நிலநடுக்கத்தால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. அங்கே இருக்கிற காட்சிகளை பார்த்தோம் என்றால் மனம் பதறி போயிடும். ஆனாலும் கூட ஜப்பான் அரசாங்கம் எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினால 62 பேர் அங்கே இறந்து போயிருக்கிறார். இந்த இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கிறது. 40,000க்கும் மேற்பட்டவர்களை பாதுகாப்பான இடத்துக்கு முன்னாலேயே கொண்டு போய் தங்க வச்சுட்டாங்க. இது ஒன்று ஜனவரி 1ஆம் தேதி நடந்தது. நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிற ஒரு அம்சமாக இது நடந்துச்சு. எல்லாமே உலகத்தில் எல்லாரையும் இது அதிர்ச்சிக்குள்ளாக்கி. இது நடந்து 2 நாள் ஆகல. ஈரான்ல ஒரு பெரிய வெடி விபத்து நேற்று முன்தினம் நடந்திருக்கிறது. ஈரான்ல காசிம் சுலைமான் அப்படின்னு ஒரு இராணுவ தளபதி இருந்தார். ஈரானிய மக்களுடைய அதிக பிரியத்துக்குரிய தலைவர், நேசத்திற்குரிய தலைவர். அவரை 2020வது வருஷம் அமெரிக்கா அவர் பக்தாதுக்கு வந்திருக்கிற நேரத்தில் ஈராக்கில் வச்சு அமெரிக்கா அவரை திட்டமிட்டு ரகசியமாக கொலை செய்தது. அவர் வேறொரு நாட்டினுடைய படைத்தளபதி. அவரை கொலை செஞ்சாங்க. அமெரிக்காவுக்கு இருக்கிற தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி யார் எங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிற வசதி அமெரிக்காவுக்கு இருக்கு, உளவு பார்க்கிற வசதி இருக்கு. அந்த வசதியை வச்சு அவர் பக்தாதில் இருக்கிற போது அவரை கொலை செய்தார். ஒரு கோழைத்தனமான அக்கிரமமான நடவடிக்கை. அது ஈரான் நாட்டு மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்குச்சு, கவலைக்குள்ளாக்குச்சு. அவருடைய 4வது வருஷ பாத்திகா
நடக்கிற நாள் 3ஆம் தேதி நடக்கிற இடத்துல மக்கள் பெரிய அளவில் கூடுவார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த கூட்டத்தில் குண்டு வெடிச்சிருக்கு. இதை வச்சது யாராக இருக்குன்ற கற்பனைக்கெல்லாம் இடமில்லை. உலக சர்வாதிகார சக்திகள் ஈரானுக்கு ஒரு சிரமம் கொடுப்பதற்காக செய்திருக்கிற வேலை தான் இது. குண்டு வச்சிருக்கிறாங்க. எப்படி வச்சிருக்காங்கன்னா, மக்கள் பெரிய அளவில் கூடுற இடத்துல குண்டு வெடிக்கிறது. குண்டு வெடிச்ச உடனே என்ன ஆகும்? மக்கள் தலைதறிக்க ஓடி வருவாங்கல்ல, தப்பிச்சு ஓடி வருவாங்கல்ல. அப்படி எங்க ஓடி வருவாங்களோ அந்த இடத்துலயும் குண்டு வைக்கும். அப்படி 2 இடத்துல குண்டு வச்சதுல, பெரிய குண்டு வெடிப்புகள் நிகழ்ந்ததுல சுமார் 140 பேர் உடனே அந்த இடத்திலேயே வஃபாத்தாகி இருக்கிறார்கள். பல பேருடைய உடல்நிலை இன்னும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஒரு புத்தாண்டை வரவேற்கிற மகிழ்ச்சியில மக்கள் ஈடுபட்டிருக்கிற நேரத்தில் நடந்திருக்கிற இந்த 2 விஷயங்கள், ஒன்று இயல்பாக ஏற்பட்ட ஆபத்து, இன்னொன்று செயற்கையாக ஏற்பட்ட ஆபத்து. இயல்பாக ஏற்பட்ட ஆபத்துல பாதிப்பு கம்மி, செயற்கையாக ஏற்பட்ட விபத்துல பாதிப்பு மிக அதிகம். இப்படி ஏற்பட்டிருக்கிற இந்த 2 நிகழ்வுகளும் நமக்கு வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது. என்ன பாடம் அப்படின்னா, இந்த உலகத்தில் எவ்வளவு இன்பங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு துன்பங்களும் காத்திருக்கிறது. மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இந்த வருஷத்தை தொடங்கினாங்க உலகத்துல பல நாடுகள்ல. ஏன்னா ஒரு நெருக்கடிக்கு பின்னால் இருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. அதனால இந்த புது வருஷம் பிறக்கிறத முன்னெப்போதையும் விட அதிக முனைப்போடும் ஆர்வத்தோடும் அந்த புது வருஷத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு பெரிய துயரமாக இந்த விபத்து நடந்திருக்கு. இப்ப இது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்துல நாம ஆபத்துக்களை எந்த நேரத்திலும் எதிர்கொண்டு இருக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் நிம்மதியை கொடுத்திருக்கா பாருங்க. இந்த நிம்மதிக்காக ஒவ்வொரு நேரத்திலையும் நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். வர ஒரு புது வருஷம் பிறகுது, நமக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு நிம்மதிக்காகவும் நாம நன்றி செலுத்தணும். ஒவ்வொரு நிமிஷத்துலையும் அல்லாஹ் அடுத்த துவா கேட்கணும். எல்லாம் அடுத்த செகண்ட், அடுத்த நொடி என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, உனக்கு தெரியும், என்னை பாதுகாத்து விடுவாயாக அப்படின்னு துவா கேட்கணும். அல்லாஹ் பாதுகாத்து விடுவாங்க. நம்ம இந்த உலகத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து புரிவாங்க. அதே போல நமக்கு கிடைச்சிருக்கிற அருட்கொடைகளுக்கு, நியமத்துக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மன உணர்வும் நம்மகிட்ட எப்போதுமே இருக்கணும். எல்லாம் நம்மளை காப்பாற்றணும். நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றேன். கோயம்புத்தூர் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பகுதியில் இருக்கிற உலகத்தில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய பாயிண்ட், எபிக் பாயிண்ட் சொல்லுவாங்க. அந்த எபிக் பாயிண்ட்ல நம்ம கோயம்புத்தூர் இருக்கு. எல்லாம் காப்பாற்றணும் இல்லையா? நம்ம இப்படி சொல்லும்போது ஒரு பயம் வருதா இல்லையா? ஒரு அப்படியா எந்த ஒரு நிமிஷத்திலும் என்ன ஏற்படும் இந்த உலகத்திலன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. எதுவும் நடக்கலாம், எப்பவும் நடக்கலாம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அதே போல நம்மளை அல்லாஹ் நிம்மதியாக வச்சிருக்கிறதுக்கு நாம எப்போதும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கணும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவனுக்கு நன்றி செலுத்துகிற வாய்ப்பையும், அவனை அஞ்சி நடக்கக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் இந்த புதிய வருஷத்தில் நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்த புரிவாங்க. இதுக்கு முன்னாடி நமக்கு எந்த அளவுல அல்லாஹ்வின் மீதான அச்சமும் இருந்துச்சோ அதை விட இந்த வருஷத்தை இன்னும் அதிக அச்சப்பட்டு வாழக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவாங்க. அருமையான சகோதரர்களே, இந்த நேரத்தில் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த உலகத்தை நாம புரிஞ்சுக்க நம்ம மார்க்கம் நமக்கு ரொம்ப எளிமையா வழிகாட்டு. நம்ம மார்க்கம் அடிப்படையில மனிதர்களுக்கு உணர்த்த நினைச்ச விஷயங்கள்ல இது ஒன்று. மனிதர்களுக்கு எந்த அடிப்படையில உணர வைக்க நினைச்சதுன்னா, இந்த உலகம் என்னன்னு புரிஞ்சுக்க. மனிதர்களில் பல பேர் இந்த உலகம் என்னன்னு புரிஞ்சுக்காம இதுவே சாஸ்வதம் என்பது போல, இதுதான் நிரந்தரம் என்பது போல நடந்து கொள்கிறார்கள். அரசு அதிகாரம் கிடைத்து விட்டால் இதுதான் நிரந்தரங்கிற மாதிரி அக்கிரமம் பண்றான். மாற்றங்கள் எப்போது வந்து விடலாம் அப்படிங்கிற பயம் அவனுக்கு இருக்கிறது இல்லை. காசு பணம் வந்துட்டா இந்த காசு பணம் நம்மளை கபர் வரைக்கும் கொண்டு சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிறான். இதுதான் நிரந்தரம்னு நினைக்கிறான். இதுல எந்த எது வேண்டுமானாலும் வரலாம் அப்படிங்கிற பயம் நம்மகிட்ட இல்லாம போகுது.
இதுதான் உலகத்துல மனிதர்கள் தடம் புரண்டு போறதுக்கான காரணம். அதனால நம்ம மார்க்கத்தினுடைய அடிப்படை போதனைகளில் ஒன்று இந்த உலகத்தின் இயல்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுல இருக்கிற இன்பங்களை அனுபவிச்சுக்கணும். எதுல இங்க என்ன கிடைக்குது, குடும்பத்துல சுகம் கிடைக்குதா அனுபவிச்சுக்கணும், பிள்ளைகிட்ட சுகம் கிடைக்குதா அனுபவிச்சுக்கலாம். மார்க்க அதை தடை சொல்லல. நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், டெய்லி பிரியாணி தான் சாப்பிடணும்னு நமக்கு தோணுது, அதுக்கான வசதி இருந்தா சாப்பிட்டுக்கலாம். நம்ம மார்க்க தடை சொல்லல. நீங்க 5000 ரூபாய்க்கு ஷூ தான் போடுவீங்க, அதுக்கான வசதி உங்களுக்கு இருக்குன்னா நீங்க போட்டுக்கலாம். தற்பெருமை இல்லாத வகையில மார்க்க அதை தடை சொல்லல. இந்த உலகத்தை அனுபவிச்சுக்கலாம், ஆனா இந்த உலகத்தை புரிஞ்சுக்குங்க. இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது? குர்ஆன் சொல்கிறது, இந்த உலகம் என்பது ஒரு சிறு ஏமாற்றுகிற அனுபவம். இது நிரந்தரமானதல்ல. இது சின்ன நபியே சொல்லுங்கள், மத்தாஉத் துன்யா கலீல், இந்த உலகத்தின் சுகங்கள் குறைஞ்சது. இதையே நிலையானதுன்ற மாதிரி நினைக்கிறோமே. நீங்க ஒரு கான்செப்ட் இப்ப பேசுவாங்க, வீடு கட்டுறாங்க பாருங்க, அமெரிக்கால வீடு கட்டுறாங்க. யாருமே அமெரிக்காவிலேயோ அல்லது இந்த நாடுகளில் வீடு கட்டுற யாரும் நான் கட்டுற வீட்டில் என்னுடைய சந்ததிகள் வாழணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால என்ன பண்றாங்க, ரொம்ப சிம்பிளா வீடு கட்டி முடிச்சிடலாம். நாம என்ன பண்றோம், நம்ம வீடு கட்டும் பாருங்க, ஒரு ஃப்ளோர் கட்டுறதுக்கு நம்ம போடுற அஸ்திவாரம் எப்படி இருக்கு தெரியுமா? 10 ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு அஸ்திவாரம் போடுறோம். இதான் நடக்குது இப்பெல்லாம். 10 ஃப்ளோர் கட்டுறதுக்கு என்ன தேவையோ அப்படி போடுறோம். இப்ப நம்மளுடைய மனோநிலை என்னன்னா, இது நிரந்தரமானது, பர்மனன்ட் அட்ரஸ் வேற அதுக்கு சொல்லிட்டு இது நிரந்தரமானது. இப்ப நம்முடைய மனோநிலையில பல விஷயத்தை பற்றி அப்படி ஒரு சிந்தனை இருக்கிறது. இந்த வீடு நிரந்தரமானது, இந்த குடும்பம் நிரந்தரமானது, இந்த காசு பணம் நிரந்தரமானது, இது பெருசு என்று நினைக்கிற அந்த சிந்தனை இருக்கு இல்லையா? திருக்குர்ஆன் நம்முடைய கண்களை திறக்கிறது. அப்படி நினைக்காதீங்க, இது இது அற்பமானது, இது குறைவானது. குல் மத்தாஉத் துன்யா கலீல். இந்த மோட்டிவேஷன் மக்களுக்கு சுய முன்னேற்ற பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆள்கள் கூடி உட்காருவாங்க. கூடி உட்கார்ந்த உடனே ஐஸ்பர்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஐஸ்பர்க்னா ஐஸ் கட்டியை உடைக்கிறது. இந்த துருவ பகுதிகளில் பனிமூடிய பிரதேசங்களில் கப்பல் பயணம் பண்ணணும்னா, பனிமூடி இருக்கும் அந்த பகுதிகளில் கப்பல் பயணம் பண்ணணும்னா ஐஸ் கட்டியை உடைச்சா தான் பயணம் பண்ண முடியும். அப்ப ஐஸ்னா அது இறுக்கத்தை உடைக்கிறது. இந்த மோட்டிவேஷன் டாக் பண்றாங்க பாருங்க, மக்களுக்கு சுய முன்னேற்ற பயிற்சி கொடுக்குறாங்க பாருங்க. அவங்க ஆட்கள் உட்கார்ந்த உடனே மக்கள்கிட்ட இருக்கிற இறுக்கத்தை உடைக்கிறதுக்கு, அவங்கள சகஜ நிலைக்கு கொண்டு வரதுக்கு சில வேலை செய்வாங்க. வெளிப்படைய வைக்கிறதுக்கு சில வார்த்தைகள் பேசுவாங்க. குர்ஆன் கூறுகிற அப்படி ஒரு ஐஸ்பர்க் மாதிரியான வார்த்தை இந்த வார்த்தை. நம்ம எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை, மத்தாஉத் துன்யா கலீல். இந்த உலகத்தின் சுகம் என்பது அற்பமானது. எப்போதும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய வார்த்தை. எந்த நிலையில் இருந்தாலும் சரி, காசு பணத்தில் உச்சத்தில் இருந்தாலும் சரி, அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு செல்வாக்கின் உச்சத்தில் இருந்தாலும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை மத்தாஉத் துன்யா கலீல். இந்த உலகத்தின் சுகம் என்பது அற்பமானது. இந்த உலகம் நாம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லதல்ல. நாம இந்த உலகத்தை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல கிடைக்கிற பெருமையை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்துல கிடைக்கிற வசதி வாய்ப்புகளை ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். அப்படி அந்த அளவுக்கு இந்த உலகம் அவ்வளவு நல்லதல்ல. இந்த உலகம் ஒரு ஏமாற்றுகிற உலகம். இந்த உலகத்தை நீங்க ரொம்ப நம்பிட்டீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. இந்த உலகம் தான் வாழ்க்கைன்னு நம்பிட்டீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. எத்தனை பேரு தன்னுடைய குடும்பம் தான் வாழ்க்கைன்னு நம்பி வாழ்ந்தவன் கடைசி காலத்துல ஏமாந்து போயிருக்கான். எத்தனை பேருங்க என் குடும்பம் தான், குடும்பத்துக்கே வாழ்ந்திருப்பான், கடைசி காலத்துல அவன் குடும்பம் அவனை கைவிட்டு எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. அதே போல என்னுடைய இந்த தொழில் தான் எனக்கு, அல்லது என்னுடைய இந்த கட்சி தான் எனக்கு வாழ்ந்தவன், அவன் கடைசி காலத்துல எப்படி கைவிடப்பட்டிருக்கான். இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்கிற சுகங்கள் எப்படி நம்மை கைவிட்டு விடுமோ, அதுபோல இந்த உலகமும் நம்மை கைவிட்டு விடும். இது ஏமாற்றுகிற உலகம் என்று குர்ஆன் நமக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற ஒரு சுகம்தான். பாருங்களேன், ஜப்பான் நாட்டுக்காரங்க
எவ்வளவு உயர்ந்த அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்திலேயே அறிவியல் தொழில்நுட்பத்தில் முதலிடத்தில் இருக்கவங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. பண வசதியில பணக்கார நாடுகள்ல முதலிடத்தில் இருக்கிறவங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. அதே போல மற்ற சில தகுதிகளையும் அந்தஸ்தையும் மேலான இடத்துல இருக்கிறவங்க ஜப்பான் நாட்டுக்காரங்க. அவங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது. ஜப்பானுக்கு எந்த நாட்டு கூடயும் சண்டை போடாது. ஜப்பான் அப்படி ஒரு இயல்பு வச்சிருக்கு, திட்டம் வச்சிருக்கு. யாரு கூடயும் சண்டைக்கு போறதில்லை, யாரும் நம்மளை தாக்குகிற ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு ஒரு கோட்பாடு வச்சிருக்கு. அப்ப புத்திசாலிங்க, காசு பணம் உள்ளவங்க, பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டவங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு ஆபத்து வரும் பாருங்க. ராத்திரி 12:40 7 நிமிஷம் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. 100 வருஷத்தில் இல்லாத பாதிப்பை ஏற்படுத்திச்சுன்னா இந்த உலகத்திலே எதை நம்புறது? அல்லாஹ் சொல்றோம், நம்முடைய அறிவை நம்ப முடியுமா? நம்ம வச்சிருக்கிற காசு பணத்தை நம்ப முடியுமா? அல்லது நாம உருவாக்கி வச்சிருக்கிற பாதுகாப்பை தான் நாம நம்ப முடியுமா? அல்லாஹ் சொல்றோம், அமல் ஹயாத்து துன்யா இல்லா குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகிற ஒன்றே தவிர இல்லை. நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஹாரூத் மாரூத்தை விட இந்த உலகம் பெரிய அளவிலே நம்மை ஏமாற்றிவிடக்கூடியது, நம்மை மந்திரம் செய்து மாற்றிவிடக்கூடியது. ஹாரூத் மாரூத்னா இந்த உலகத்துக்கு செய்வினையை கற்றுக் கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட 2 மலக்குகள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மலக்குகளுடைய உச்சபட்ச வேலை என்னன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஃபர்ரிகூன பைனல் மர்இ வ ஸௌஜி, ஒரு கணவனையும் மனைவியும் பிரிச்சிடுவாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கிற கணவனையும் மனைவியும் வசியம் செய்து பிரிச்சுடுவாங்க. இந்த அளவுக்கு வசிய சக்தி படைத்தவர்கள் ஹாரூத் மாரூத்துகள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசை இருக்குதே, ஹாரூத் மாரூத்தினுடைய சதியை விட கடுமையானது. ஹாரூத் மாரூத்னால கணவன் மனைவியைத்தான் பிரிக்க முடியும். இந்த உலகத்தின் மீதான ஆசை இருக்குதே, அது ரப்பையும் அப்தையும் பிரித்து விடுகிறது. அல்லாஹ்வை அவனை படைத்தவனையும் அவன் படைத்த படைப்புகளையும் பிரிச்சிருது இல்லையா? உலகத்தின் மீதான ஆசை வருகிற போது நம்ம யாரை மறந்துடுறோம்? அல்லாஹ்வை மறந்துடுறோம். இந்த உலகம் பெருசுன்னு நினைக்கும் போது நம்ம அல்லாஹ் நமக்கு பொருட்படுத்துற அளவுக்கு தோன்றதில்லை என்று சொல்லுகிற அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகம் நம்மை ஏமாற்றி விடக்கூடியது. இந்த உலகம் பெருசுன்னு, இந்த உலகத்துல எது கிடைக்குதோ அதுதான் பெருசுன்னு சிந்திக்கிறவன் முதல்ல அல்லாஹ்வை மறக்கிறான். ரெண்டாவது, என்ன அக்கிரமமும் செய்யலாம்னு நினைக்கிறான். இந்த உலகம் தான் பெருசுன்னு நினைக்கிறவன் என்ன அக்கிரமமும் செய்யலாம்னு நினைக்கிறான். இப்ப பாருங்க, ஈரான்ல அப்படித்தான் நடந்தது. ஈரான்ல இப்ப நடந்திருக்கிற இந்த படுகொலை என்பது திட்டமிட்ட உலக சர்வாதிகார சக்திகளுடைய வேலை. உலக சர்வாதிகார சக்திகளுக்கு என்ன அவன் யோசிக்கல பாருங்க. அப்பாவிகளை, சாமானிய மக்களை, ஒருவருடைய துக்கத்திற்காக ஒன்று கூடுகிற மக்களை இப்படி கொன்று குவிப்பதில் அவனுக்கு கொஞ்சமும் கூட ஒரு இரக்கம் வரலையே, ஒரு தயக்கம் வரலையே. என்ன காரணம்? அவன் இன்னைக்கு அவனுடைய அதிகாரத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்கு ஈரான் தடையாக இருக்கிறது. அப்ப இந்த உலகம் பெரிதென்ற ஒரு மனோநிலை வருகிற போது மனுஷன்கிட்ட என்ன குணம் கெட்டு போயிடும்? பிற மனுஷனை அக்கிரமம் செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இல்லாம அக்கிரமம் செய்யலாம், தன்னுடைய லாபத்துக்காக எண்ணமும் செய்யலாம்ன்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதனாலதான் நம்ம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உலகத்தை நீங்க ரொம்ப நேசிச்சீங்கன்னா எல்லா தப்பும் பண்ணுவீங்க. உலகத்தின் மீதான நேசம் எல்லா பாவத்திற்கும் தலையானதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனுடைய கருத்து என்னன்னா, உலகமே பெருசுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா எந்த தப்பு வேணாலும் செய்வீங்கன்னு சொன்னாங்க. மார்க்க அறிஞர்கள் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவாங்க, காரூனிடத்தில் இருந்ததை போல உங்களுக்கு செல்வம் இருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல ஆச்சரியப்பட்டு சொல்லுவான், காரூன்கிட்ட இவ்வளவு காசு இருந்தது. எவ்வளவு காசு இருந்ததுன்னா, ஒரு பெரிய ஒட்டகத்தின் கூட்டம் அவனுடைய சாவிகளை சுமந்து போக தள்ளாடும். குர்ஆன் சொல்லும் அந்த வாசகம், ஒரு பெரிய ஒட்டக கூட்டம் அவருடைய கஜானாவின் சாவிகளை சுமந்து செல்ல தள்ளாடும். அந்த அளவுக்கு காசு வச்சிருமா அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு பேசுவான். காரூனிடம் இருந்த அளவுக்கு நம்மிடத்தில் காசு இருக்கலாம், ஃபிரௌனிடத்திலே இருந்த அளவுக்கு நம்மிடத்திலே அதிகாரம் இருக்கலாம். நம்மிடத்தில் இருக்கிற காசை பார்த்து உலகமே வியந்து பாராட்டலாம், அதிகாரத்தை பார்த்து எல்லோரும் வளைச்சு போய் நிற்கலாம்.
ஆனாலும் இந்த உலகத்தின் மீதான ஆசை நம்மை ஆட்கொண்டு விடக்கூடாது. அந்த உலகத்தின் மீதான ஆசைக்காக நாம பணிஞ்சு போயிட்டோம்னா உலகம் நம்மளை ஏமாற்றும். உலகம் நம்மை ஏமாற்றும் போது அந்த ஏமாற்றத்துக்குள்ளான நேரத்தில் நாம் அடையக்கூடிய துயரம் இருக்கிறதே, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. எப்படி ஒரு தகப்பன் அவருடைய பிள்ளைய ஆசை ஆசையா வளர்த்து இந்த பிள்ளை தன்னுடைய முதுமையில் உதவும் என்று நினைக்கிற நேரத்தில் அந்த பிள்ளையவன் முதுமையில் கைவிட்டு விட்டு போய்விட்டால் அந்த தந்தைக்கு எப்படி ஒரு விரக்தியும் கவலையும் ஏற்படுமோ, அதுபோல இந்த உலகத்திற்காக வாழ்ந்தவர்கள் கடைசியில இப்படி ஒரு விரக்திக்கு வந்து சேருவார்கள். அதனால நம்ம மார்க்கம் சொல்லுது, நீங்க இந்த உலகத்தை பற்றி புரிஞ்சுக்குங்க, இங்க கிடைக்கிற இன்பங்களை அனுபவிச்சுக்குங்க, ஆனா இதை புரிஞ்சுக்குங்க, இது கொஞ்சம் நாள் தான், கொஞ்சம். இதுக்கு பெரிய மரியாதையை கொடுத்துறாதீங்க. காசு இருக்குது பெரிய மரியாதையை கொடுத்துறாதீங்க, அதிகாரம் இருக்கு பெரிய மரியாதையை கொடுத்துறாதீங்க. குல் மத்தா துன்யா கலீல், உலகத்தில் கிடைக்கிற சுகங்கள் எதுவும் கொஞ்சமானது. நம்ம மார்க்க நம்ம இந்த உணர்வோட ஒரு புது வருஷத்தை எதிர்கொண்டோம் என்றால் நம்முடைய பிற்கால வாழ்க்கை சிறப்பாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியில இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா அருமையான செய்திகளை நமக்கு எடுத்து சொன்னோம். அவங்க சொல்றாங்க, இர்தஹலி துன்யா முதிபிரத்தன், இந்த உலகம் நம்மை விட்டு சென்று கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் அப்படித்தானுங்க. புது வருஷம் பிறக்கும் போது நமக்கு ஒரு வயசு கூடுதா குறைதா? நமக்கு ஒரு வயசு கூடுது. நாம எதை நோக்கி நெருங்கிட்டு இருக்கிறோம்? கபரை நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம். அலில்லாஹு சொல்றாங்க, இர்தஹலி துன்யா முதிபிரத்தன், இந்த உலகம் உன்னை விட்டு விட்டு முன்னால் போய்கொண்டே இருக்கிறது. வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலத்தன், மறுமை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புதிய வருஷத்துல நம்ம யோசிக்கிறதுக்கான அருமையான ஒரு ஹதீஸ் அலில்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றோம். உலகம் உன்னை விட்டு சென்று கொண்டே இருக்கிறது, மறுமை உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வலி குல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா பனூனும், இந்த உலகத்துல இந்த ரெண்டுக்குமான மக்கள் வாழ்கிறார்கள், இந்த ரெண்டுக்குமான பிள்ளைகள் வாழ்கிறார்கள். எதுக்கான பிள்ளைகள்? உலகத்திற்கான பிள்ளைகளும் வாழ்கிறார்கள், மறுமைக்கான பிள்ளைகளும் வாழ்கிறார்கள். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, எனக்கு ஃபகூனு மினல் அப்னாஇல் ஆகிரா, நீங்கள் மறுமைக்கான பிள்ளைகளாக ஆகிவிடுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகம் ஒரு போய்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் வரும்போது உலகம் நம்மளை பின்னாடி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கு, ஆகிரத்து நம்மை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. இந்த உலகத்துல ரெண்டு மக்கள் இருக்காங்க. ஒண்ணு ஆகிரத்திற்காக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், இன்னொன்று உலகத்திற்காக வாழக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஃபகூனு அப்னாஅல் ஆகிரா, அருமையான ஒரு சொல். நீங்கள் மறுமைக்கான மக்களாக வாழும். வாழ்க்கைக்கு நமக்கு அற்புதமான ஒரு தத்துவம். நம்ம வாழ்வோம் இந்த உலகத்துல இன்ஷா அல்லாஹ். இந்த 2024 வருஷம் வந்துருச்சு. இந்த வருஷத்துல நம்ம வாழ்வோம். எப்படி வாழ்வோம் என்றால் மறுமைக்கான பிள்ளைகளாக வாழ்வோம். நமது சிந்தனையில் என்ன இருக்கட்டும்? மறுமை இருக்கட்டும். மறுமைக்கான பிள்ளைகளாக வாழுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇ துன்யா, இந்த உலகத்திற்கான பிள்ளைகளாக ஆகிவிடாதீர்கள் என்று நம்ம மார்க்கம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நாம இப்ப ஒரு புதிய வருஷத்துல அடியெடுத்து வைக்கிற போது இந்த சிந்தனையோடு அடியெடுத்து வைப்போம். ஒரு வருஷம் கழியுது, ஒரு புது வருஷம் பிறக்குது. நாம மறுமைக்கான பிள்ளைகளாக வாழ்வோம். மறுமையை நினைச்சு நாம வாழ்வோம் என்று நாம முடிவு செய்வோம். மறுமைதான நினைச்ச நிலையான வாழ்க்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நமக்கெல்லாம் மறுமை வாழ்க்கை தானே நிலையான வாழ்க்கை. மறுமையில கிடைக்கிற சுகம் தானே நிலையான சுகம். அப்ப நாம நம்முடைய வாழ்க்கையில அதை பற்றிய சிந்தனையும் கவலையும் வச்சிருந்தா தானே புத்திசாலி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு ஆளு மௌத்தா போனான். போகும்போது உயில் எழுதி வச்சான், என்னுடைய சொத்துல 3ல் 1 பங்கை இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய அறிவாளிக்கு கொடுங்க அப்படின்னு உயில் எழுதி வச்சான். நீங்க யாருக்கு கொடுப்பீங்க என்று என்னிடத்தில் கேட்பீர்கள் என்றால், இமாம் ஷாஃபி சொன்னார், யார் பெரிய அறிவாளி என்று என்னிடத்தில் கேட்பீர்கள் என்றால், யார் இந்த உலகத்தில் ஆசை இல்லாமல் இருக்கிறானோ அவனைத்தான் நான் தேர்ந்தெடுப்பேன், அவன் தான் பெரிய அறிவாளி என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். ஏன்னா அவனுக்கு தான் என்ன தெரியுது, அவன் தான் புத்திசாலி. இந்த கொஞ்ச வாழ்க்கை வேண்டாம், நம்ம எந்த வாழ்க்கையை பார்த்துக்குவோம்?
பெரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம், நினைச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுப்போம்னு நினைக்கிறோம் தானே புத்திசாலி. எனவே நான் அவனுக்கு அந்த சொத்தை தருவதற்கு தேர்ந்தெடுப்பேன் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். தற்காலிகமாக கிடைக்கிற இன்பத்தை விட நிரந்தர லாபத்தை கணக்கில் கொள்பவர்கள் தான் உண்மையான புத்திசாலிகளாக இருக்க முடியும். அந்த வகையில் நிரந்தர லாபத்தை கணக்கில் எடுத்துக் கொள்பவர்களாக நாம் இருக்கணும். இந்த உலகத்தை பற்றிய ஒரு அடிப்படையான சிந்தனை நம்ம மனசுல இருக்கணும். இது இவ்வளவுதான். சில மனிதர்களை பற்றி நமக்கு அப்படி ஒரு சிந்தனை இருக்கும். சில பேர் ஊருக்குள்ள எப்படி இருப்பான்னா பெரிய ஆளா காட்டுவோம், நமக்கு அவனை பத்தி தெரியும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா நாம என்ன நினைப்போம், அவ்வளவுதான் அப்படின்னு நினைப்போமா இல்லையா சில பேரை பத்தி. அதுபோல இந்த உலகத்தை பற்றி நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். இது இவ்வளவுதாங்க. ராபியத்துல் பஸரி அம்மா தஹஜ்ஜுது தொழுதுட்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்பாங்க. அப்போ அருமையான ஒரு வாசகம் அந்த துஆவுடைய வாசகம். தஹஜ்ஜுது தொழுதுக்கு அப்புறம் நம்ம என்ன துஆ கேட்போம், எது ரொம்ப முக்கியமானதோ அதை தான் துஆ கேட்போம். ராபியா அம்மா துஆ கேட்பாங்களாம், யா அல்லாஹ், இறைவா, இரவு வந்து விட்டது, நட்சத்திரங்கள் ஒளி வீசுகின்றன, உலகத்தின் அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய கதவுகளை அடைத்து விட்டு உறங்க போய்விட்டார்கள். இல்லையா, உலகத்துல கொடுக்கிறவன் ராத்திரியில கொடுப்பானா? 10 மணி ஆச்சுன்னா இதுக்கு மேல யாரும் என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவான். எவ்வளவு பெரிய கொடைவள்ளலா இருந்தாலும் சரி. உலகத்தின் அரசர்கள் எல்லாம் கதவுகளை அடைத்து விட்டு உறங்க சென்று விட்டார்கள், உன்னுடைய கதவுகள் இப்போதும் திறந்தே இருக்கின்றன. இறைவா, நான் எனது கைகளை உன்னை நோக்கி விரித்து வைக்கிறேன். வானம் பூமியின் மீது விழுந்து விடாமல் காப்பாற்றுகிறவன் நீ இந்த உலக ஆசை என்னுடைய இதயத்திற்குள் புகுந்து விடாமல் பாதுகாப்பாயாக என்று ராபியா அம்மா துஆ செய்தார். அவங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அவங்க வர்ற இடத்துல எல்லாம் அவர்களை சுற்றி மக்கள் கூட்டம் கூட்டமாக குழுமி நிற்பார்கள். அதுவும் அவங்க ஒரு பெண்மணி தானே. ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய உலகத்தில் இருந்த பெரும் அரசர்கள், பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவங்களை சுற்றி கூடி நிற்பாங்க. அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்துல இருக்கிறவங்க நினைச்சா என்ன வேணாலும் நினைக்கும். அவங்க ஜெருசலத்திற்கு வந்தபோது ஜெருசலத்தினுடைய அரசர் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறார், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த அம்மா சொல்றாங்க, இல்லை எனக்கு வேண்டாம், உங்களுக்கான வேலைகளை என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அரசர் கேட்கிறார், உங்களுக்கான வேலைகளை என்னால் பார்க்க முடியாது. இப்போ அந்த அவர் சொல்றாரு, நீங்க எனக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், எனக்கு மனைவின்னு நீங்க இருந்தா போதும். இப்போ அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு மனைவிக்கு எந்த வேலையும் இல்லைன்னு நீங்க சொல்ற மாதிரி இருக்க முடியாது. ஒரு மனைவி அவருடைய கணவனை நேசிக்கணுமா இல்லையா? என்னால அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் நேசிக்க முடியாது, அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு மறுத்தாங்க என்று வரலாறு வரும். இப்போ அந்த அளவுக்கு அரசர்களே வந்து அவர்கள் அரசர் சொல்றாரு, எனக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம், நாளை மறுமையிலே உங்களுடைய கணவர் என்கிற அந்தஸ்து எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லி கேட்டபோதுதான் ராபியா அம்மா, இல்ல உங்களை நான் நேசிக்கணும், என் இதயத்தில் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இடமில்லைன்னு சொல்லி மறுத்தாங்கன்னு வருது. இவ்வளவு பெரிய ஆட்கள் வந்து கேட்கிற நிலையில இருக்கிற ராபியா அம்மா தஹஜ்ஜுது தொழுதுட்ட பிறகு கேட்கிற துஆ, எல்லா நேரத்திலும் கதவுகளை திறந்து வைத்திருக்கிற இறைவா, நான் இப்போது உன்னிடத்தில் கை நீட்டுகிறேன், இந்த உலகத்தில் எனக்கு இதைத்தான் கேட்கல, இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசையை எடுத்து விடு என்று கேட்டார்களே. இது அறிஞர்களுடைய குணம். அறிவாளிகள் நிரந்தர உலகத்திற்கு ஆசைப்படுவார்கள், அறிவாளிகள் அற்ப உலகத்திற்கு ஆசைப்பட மாட்டார்கள். அதை நம்ம மார்க்க நமக்கு வலியுறுத்துது. நாம இந்த உலகத்தின் மீது இருக்கிற ஆசையை ரொம்ப மனசுல வச்சுக்க கூடாது. உலகத்தின் மீது இருக்கிற ஆசைன்னா என்ன? இங்க இருக்கிற காசு குணத்தின் மீது இருக்கிற ஆசை. நீங்க சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியும்? சேர்த்து வச்சு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு போக முடியும்? நான் திரும்பி சொல்றேன், கட்டடம் கட்டுறோம், நாமெல்லாம் எப்படி கட்டடம் கட்டுறோம்? அமெரிக்காக்காரன் எப்படி கட்டுறான்? அமெரிக்காக்காரன் சிம்பிளா பலகை வச்சு வீடு கட்டி வாழ்ந்துட்டு போயிடுவான். ஏன்னா அவனுடைய இயல்புல இவ்வளவுதான் நம்ம லைஃப், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பார்த்து வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை, அது அவனுக்குரியது அவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு சிந்தனை அவன்ட்டு இருக்கு. நாம என்ன செய்யறோம்? நம்ம வாழணும், நம்ம தலைமுறை வாழணும் அப்படிங்கலாம் நம்ம நினைக்கிறோமா இல்லையா? அப்ப அந்த நினைப்பு அது தவறுன்னு மார்க்க சொல்லல, நீங்க அப்படி எல்லாம் இருங்க, ஆனா இந்த நினைப்பை வச்சுக்கோங்க, இது நிரந்தரமானது இல்ல, இது கொஞ்சம் தான், இதுக்கு மேல பெருசு நமக்கு வேற இடத்துல இருக்கு, இது கொஞ்சம் தான் நினைப்பு வச்சுக்கோங்க என்று மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஒரு புதிய வருஷத்தை நாம் எதிர்கொள்கிற நேரத்தில் இனி வரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த உலகம் இவ்வளவுதான், நாளை மறுமைதான் பெரிது என்ற எண்ணத்தில் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இப்ப அடுத்து நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த எண்ணத்தை எப்படி நம்ம மனசுல உருவேற்றிக்கிறது? உலகம் சாமானியமானதுன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நக்ஷபந்தியா தரீகாவில் ஒரு பெரிய ஷேக் மஸ்ஹர் ஜானியான்னு ஒருத்தர் இருந்திருக்கார். ஒரு பெரிய வழிகாட்டி. அவருக்கு அரசர்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. உங்களை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க, நீங்க இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்கு, நீங்க எங்கிட்ட வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போய் இடத்தை காட்டுறேன், ஒரு பெரிய இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம், எங்கிட்ட வாங்க அப்படின்னு அரசர் கடிதம் எழுதுறார். அந்த கடிதம் கொண்டு வந்த தூதர்கிட்ட இந்த மஸ்ஹர் ஜான் சொன்னாராம், அரசருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்க, அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்யட்டும். அவர்கிட்ட சொல்லுங்க, அல்லாஹ் சொல்றான் இந்த உலகமே கொஞ்ச கால இன்பம் அப்படிங்கிறான். குல் மதாஉ துன்யா கலீல், இந்த உலகமே கொஞ்ச கால இன்பம்ங்கிறான். அந்த கொஞ்சத்திலையும் அவருக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு, இவருக்கு மொத்த உலகத்தினுடைய அதிகாரம் கிடையாது, இவருக்கு கொஞ்சம் தான் கிடைச்சிருக்கு. அந்த கொஞ்சத்திலிருந்து நான் கொஞ்சத்தை பறிச்சுக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, அதனால நான் வரலன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லிடுறேன். இந்த உலகம் தேவையில்லை என்கிற மனோநிலைக்கு போகிற போது அவர்கள் புத்திசாலிகளாகவும் தலை சிறந்த மனிதர்களாகவும் ஆகுறாங்க. அந்த மனப்பக்குவம் எப்படி கிடைக்கும்? நமக்கு எல்லாம் பெருசா தெரியுது, வாழ்ற காலத்துல நமக்கு தனிப்பட்டு கிடைக்கிற கௌரவம் பெருசா தெரியுது. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்னு வைங்களேன், நம்மளை ஒருத்த வரவேற்கணும், வரவேற்கிறது தான் நமக்கு பெருசு, இல்லைன்னா அதுல பெரிய கோவப்பட்டுக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஏதோ ஒன்று நம்மளை கண்டு கேட்டு செய்யலைன்னா நம்ம கோவப்பட்டுக்கிறோம், நம்மளை மதிக்கலைன்னா கோவப்பட்டுக்கிறோம், ஒரு காசு பணம் கிடைக்கலன்னா கோவப்பட்டுக்கிறோம், அதை பெருசா எடுத்துக்கிறோம். இப்படிதான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய மனதை இந்த உலகம் ஒரு சாதாரணமானது அப்படின்னு எப்படி பக்குவப்படுத்துறது? 3 வழிகளை மார்க்க அறிஞர்கள் சொல்லி தர்றாங்க. முதலாவது, நல்ல மனுஷங்களோட சேர்ந்து வாழுங்க, நல்ல மனுஷங்களை சந்திங்க. சகோதரர்களே, சிறந்த மனிதர்களை பார்ப்பது வாழ்க்கையினுடைய ஒரு இபாதத்து. நல்ல மனுஷன் உண்மையே ஒருத்தன் பேசுவான், அவன் தத்த போய் வராதுன்னா அவன் முகத்தை பார்த்தா அதுல நன்மை ஏற்படும். நம்ம மார்க்கம் ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்த்தவங்களை சஹாபின்னு சொல்லுது. ரசூலுல்லாவை ஈமான் கொண்டு ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்த்தா சஹாபி. சஹாபியினுடைய அந்தஸ்து வானத்தின் நட்சத்திரத்தின் அளவுக்கு உயர்ந்தது. அந்த சஹாபி கூட கொஞ்ச நேரம் சேர்ந்திருந்தா அவர் தாபிஈ. அவர் ஒவ்வொரு சஹாபியோட சேர்ந்திருந்தா அவருக்கு தாபிஈன்னு ஒரு அந்தஸ்து. ஒவ்வொரு தொழுகையிலும் தாபிகளுக்காக நம்ம துஆ செய்யணும். அந்த தாபிஈ, சஹாபியை பார்த்த தாபி இருக்காரு, அந்த தாபியை பார்த்த தாபிஈ தபஅத் தாபிஈன்னு பேரு. நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு தொடர்பு இருக்குமானால் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு பழக்கமானதா இருக்கும். சஹாபி, தாபிஈ, தபஅத் தாபிங்கிறதெல்லாம் பழக்கமா இருக்கும். இதெல்லாம் எதுல கிடைக்கிறது? இந்த அந்தஸ்து எதுல கிடைக்குது? பார்த்து பழகுவதில் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் பார்த்த சஹாபியை பார்த்தவர சஹாபின்னு சொன்னமா இல்லையா? அப்ப இது என்னன்னா, பெரியவங்களை பார்க்கிற பார்வை இருக்கு பாருங்க, அந்த பார்வையே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய. ஆனா நல்லவங்கள நான் திருப்பி சொல்றேன் உங்கள்கிட்ட, வியாபாரத்துல ஒரு ஆள் நியாயமா இருக்கிறானா, நேர்மையா இருக்கிறானா, அவன் கூட இருங்க, நமக்கு அந்த குணம் வரும். ஒரு மனுஷன் பேச்சுல உண்மையாளனா இருக்கிறானா, அவன் கூட இருங்க, ஆத்திரத்தை பத்தி சிந்தனை வரும். உங்களுடைய நண்பர்கள் ஒரு நண்பரிடத்தில் ஆபாச பார்வை இல்லை என்றால் அவருடன் இருங்கள், நம்மிடத்தில் நல்ல குணம் வரும். உங்களுடைய சுற்று பழக்கத்தில் ஒருவரிடத்தில் கெட்ட வார்த்தைகள் இருக்காது என்றால் அவருடன் இருங்கள், நம்முடைய வார்த்தை நல்லதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தக்வா வரணும்னா என்ன செய்யணும்? கூனுமா யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்துக்குங்க. கூனுமா சாதிகீன், அதுக்கு என்ன செய்யணும்? உண்மை பேசுபவர்களோடு சேர்ந்திருங்கள். அப்ப நம்ம மனசுல இந்த உலகம் சாதாரணமானதுன்ற நினைப்பு எப்ப வரும்? நாம சிறந்த மனிதர்களை பார்க்கிற போது, அவங்களோட சேர்ந்து இருக்கிற போது வரும். நான் ஒரு உதாரணம் சொன்ன பார்த்தீங்களா, அரசர் கூப்பிடுறாரு, வாங்க உங்களுக்கு வேண்டிய இடத்தை நான் தர்றேன் கூப்பிடுற போது நீங்களும் நானும் இருந்தா என்ன செய்வோம்? நம்மளை பார்க்க கூப்பிட்டாலே பெருசுன்னு நினைப்போம். அரசர் கூப்பிடுறவா, உனக்கு நான் அந்த கிராமத்தை எழுதி கொடுக்குறேன் கூப்பிடுறேன்னு சொன்னா என்ன செய்வோம்? அப்படி சொல்லுகிற பழக்கத்துல இந்த மாதிரி ஒரு நபரோடு பழகி இருந்தால், இந்த
நக்ஷபந்தி தெரியுமா அவருடைய ஷேக்கு சொன்னனே, மஸ்ஹர் ஜானே ஜான் சொன்னனே, அவர் மாதிரி ஒருத்தரோடு பழகி இருந்தா நம்முடைய மனசு எதுக்கு பக்குவப்பட்டிருக்கும்? நான் வாழ்க்கையில சில பேரை பார்த்திருக்கேன், காசு கொடுத்து வச்சோம்னா 2 வருஷம் கழிச்சு கேட்கிற போது அதே கட்டு திருப்பி கிடைக்கும். அதே கட்டு, என்ன கட்டு கொடுத்தோமோ அதே கட்டு திருப்பி கிடைக்கும். நீங்கள் இவர்களை என்னன்னு சொல்லுவீங்க? இது மாதிரியான ஆட்களோடு பழகுகிற போதுதான் சகோதரர்களே என்ன கிடைக்கும்னா இந்த பக்குவம் கிடைக்கும். வேத புத்தகம் தராது, வேத புத்தகம் தராது, பயான் கேட்பது தராது, படிப்பது தராது. எது தரும்னா இந்த பழக்கம் தரும். இந்த பக்குவத்தை தர்றது பழக்கம். அதனால நம்ம வாழ்க்கையில நாம இந்த உலகம் சாதாரணமானதுன்னு நினைக்கிற ஒரு பக்குவத்துக்கு வரணும்னா அது மாதிரியான ஆளுகளோட பழகும். அந்த மாதிரியான ஆளுகளோட பழகும் போது அதுக்கு ஏற்ற குணம் வரும். நம்ம ஃபேஸ்புக் ஒரு உதாரணம் சொல்றேன். நாம ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா எதை விருப்பப்படுறோமோ அதுக்கேற்ற கண்டென்ட்டே வருதா இல்லையா? ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னு வைங்க, எதை நீங்க விரும்பினீங்களோ அதுக்கேற்ற கண்டென்ட் வருதா இல்லையா? அது எது? தொடர்பின் அடையாளம் அது. அதே போல இந்த உலகத்தில் நல்லவர்களோடு தொடர்பு வைத்திருக்கிற போது அந்த தொடர்பின் அடையாளம் இப்படி வெளிப்படும். நான் உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன், பயான் கேட்குறீங்களா, பயான் நடக்குதா, நேரில் போங்க, பயான் பேசுறவருடைய முகத்தை பாருங்க. அறிவு என்பது வெறும் செய்தி அல்ல, அறிவு என்பது நூல், ஒளி, இதயத்திலிருந்து இதயத்திற்கு இடம் மாறக்கூடியது. இதை நாம புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த இல்மு நமக்கு கிடைக்கும், வெறும் செய்தி அல்ல. அதனால நாம இந்த நல்லவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்புகளை நாம கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது ஒண்ணு, எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நம்மை ஈர்க்கிறதோ அதையெல்லாம் ஆகிரத்திற்கானதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நம்ம ஈர்க்கிறது எது? ஃபர்ஸ்ட் விஷயம் நம்மளை ஈர்க்கிறது நம்முடைய குடும்பம். ரெண்டாவது நம்மளை ஈர்க்கிறது நம்மளுடைய காசு பணம். மூணாவது நம்மை ஈர்க்கிற விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து. இந்த மூன்றையும் நாம நமது மறுமையின் நன்மைக்காக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குடும்பம் நமது மறுமையில் நாம் நமது அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ள உதவ வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்கிற காசு நமது மறுமையில் நமது அந்தஸ்தை உயர்த்திக் கொள்ள உதவ வேண்டும். நமக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து நமது மறுமையை உயர்த்திக் கொள்ள நமக்கு உதவ வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்தில் மக்களுக்கு சில ஆசைகள் காட்டப்பட்டிருக்கிறது, நல்லதாக காட்டப்பட்டிருக்கு. என்னெல்லாம்? பெண்கள், குழந்தைகள், செல்வம், தங்கம் வெள்ளியால் நிறைந்த செல்வம், தயாரிக்கப்பட்டிருக்கிற நல்ல பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற குதிரைகள், நம்ம வச்சிருக்கிற வண்டி, அல்லாஹ் அதையும் சேர்த்துறான். அதுக்கு மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த வண்டி அல்லாஹ் அதையும் சொல்றான். சொல்றது அல்லாஹ் அல்லவா? வண்டி. வல் அன்ஆம், கால்நடைகள், வல் ஹர்ஸ், விவசாய நிலங்கள். இதன் மீதான ஆசை மக்களுக்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இது இந்த உலக வாழ்க்கையின் அற்ப சுகங்கள். மார்க்க என்ன சொல்லுது? எதையெல்லாம் இந்த உலகத்தின் சுகங்களாக நீங்க வச்சிருக்கீங்களோ அதை ஆகிரத்துக்காக பயன்படுத்துவோம் நினைங்க. நம்ம பிள்ளைகளை அல்லாஹ் ரசூலின் மீதான பக்தியில் வளர்த்தோம் என்றால் அந்த பிள்ளைகள் நமக்கு ஆகிரத்திற்கு பயன்படுவார். நமது குடும்பம் அல்லாஹ் ரசூலின் மீதான பக்தியில் வருகிற குடும்பம் என்றால் இந்த குடும்பம் நாளைக்கு நமக்கு பயன்படுமா இல்லையா? நம்ம பிள்ளைங்களை தொழுகையாளிகளா வச்சிருந்தோம்னு வைங்களேன், இந்த தொழுகையினுடைய நன்மை நமக்கு கிடைக்குமா இல்லையா? ஹனஃபி மதுஹப்ல ஓதுற அத்தஹியாத்துல கடைசியில துஆ இருக்கு, யா அல்லாஹ் என் தகப்பனுக்கு மன்னிப்பாயாக, என் தகப்பனை மன்னிப்பாயாக. அப்ப இந்த பிள்ளையை நாம தொழுக வச்சிருந்தோம்னா இந்த பிள்ளை தொழுகிற ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிற துஆ நமக்கு கிடைக்குமா இல்லை? அப்ப இந்த குழந்தை, இந்த குடும்பம், எந்த குடும்பம் நம்மை கவர்ந்து இருக்கிறதோ அந்த குடும்பத்தை நாம் நமது மறுமைக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். காசு நமக்கு அல்லாஹ் காசு கொடுத்திருக்கான். இந்த காசு பணத்தை நாம நம்ம வறுமைக்காக ஆக்கிக் கொள்ளணும். காசு பணம் கிடைக்கிறது எல்லாமே நமக்கு தான். 98% நம்ம வச்சுக்கலாம். மார்க் அப்படித்தானே சொல்லுது. நீங்க 2.5% கொடுத்தா போதும். ஆனா 2.5% ஜக்காத்து தான். ஆனா தேவையறிந்து தரப்பட வேண்டியது வசதி உள்ளவர்களுடைய கடமை. இந்த காசு, இவ்வளவு காசு அல்லாஹ் கொடுத்திருக்கான், அதுல கொஞ்சத்தை எடுத்து கொடுக்குமே என்று கொடுத்தால் இது நாளை நமக்கானது. இன்னைக்கு நாம கொடுக்கிறது
இது செலவல்ல, இதுதான் நமக்கான வரவு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த ஹதீஸை திரும்ப சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு உங்களுடைய சொத்து பிரியமானதா, உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து பிரியமானதான்னு கேட்டாங்க. சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க, அது எப்படி யா ரசூலுல்லாஹ், எங்க சொத்து தான் எங்களுக்கு பிரியமானதா இருக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதை நீங்கள் செலவு செய்தீர்களோ அது உங்களுடைய சொத்து, எதை நீங்கள் விட்டு விட்டு போகிறீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துன்னு சொன்ன. எவ்வளவு அருமையான வாழ்க்கை தத்துவம். அதனால எது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானோ, பிள்ளை, குடும்பம், எதை நம்மை ஈர்க்கிறதோ, நமது குடும்பம், நமது காசு பணம், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்தஸ்து, நமது மற்ற வசதிகள் அனைத்தையும் நாம அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி அதிலிருந்து லாபம் அடைந்து கொள்ள முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை யோசிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவருடைய குடும்பத்தின் மீது இருந்த பற்று அவரை எவ்வளவு பெரிய உயரத்திற்கு உயர்த்திட்டு போயிருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை யோசிச்சு பாருங்க. அவருக்கு அல்லாஹ் கொடுத்த அதிகாரம் அவருக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை மறுமையில் வாங்கி கொடுத்திருக்கு. இதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த திறமை அவருக்கு மறுமையில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை வாங்கி கொடுத்திருக்கு. இது போல இந்த உலகத்துல அல்லாஹ் எதை நமக்கு கொடுத்திருக்கானோ, எது நம்மை ஈர்க்கிறதோ அந்த ஈர்ப்பை நமது மறுமை வாய்ப்புக்காக பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைச்சா இந்த உலகம் நமக்கு சாதாரணமா தெரியும். மூணாவது ஒரு வழிகாட்டுதலை அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த உலகம் சாதாரணமா தெரியணும் அப்படின்னா ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள், ஷைத்தானுடைய வேலைகளை விட்டு, வலைகளை விட்டு விலகி கொள்ளுங்கள். ஷைத்தான் அவன் தான் இந்த உலகத்தை பத்தி பெரிய இடத்தை தர்றவன். ஷைத்தானுடைய வலைகள்ல பெரிய வலை என்ன தெரியுமா? நம்மளை தொழுக விடாம தடுக்கிற சோம்பேறித்தனம் அல்ல. தொழுக விடாம தடுக்கிறவன் யாரு? ஷைத்தான். ஜகாத் கொடுக்க விடாம தடுக்கிறவன் யாரு? ஷைத்தான். நம்மை அமல் செய்ய விடாமல் தடுக்கிறவன் ஷைத்தான். ஷைத்தானுடைய வேலைகள்ல இதை விட பெரிய வேலை என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அய்யூகிய பைனக்குமுல் அதாவத வல் பக்லா, உங்களுக்கிடையே பகையையும் வெறுப்புணர்வையும் அவன் ஏற்படுத்துகிறான். ஷைத்தானுடைய பெரிய வேலை என்னன்னா பகையையும் வெறுப்புணர்வையும் ஏற்படுத்தும். யார் இந்த பகையை பிடிச்சிட்டு இருக்காங்க? அவங்க இந்த உலகத்தை பெரிதென்று நினைக்கிறார்கள். யாரு விடவே முடியாது, இவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு யார் ஒரு பகையை பிடிச்சிட்டு இருக்காங்களோ, ஒரு வெறுப்பை யார் உயர்த்தி பிடிச்சுக்கிட்டே இருக்காங்களோ, அவங்க என்ன நினைக்கிறாங்க? நம்ம மௌத்தாக மாட்டோம்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சில பேர் குடும்பத்துக்குள்ள சில சண்டை வரும்போது அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? குடும்பத்துக்குள்ள சில சண்டை வந்தா பேசவே மாட்டேன், கூப்பிடவே மாட்டேன், கல்யாணத்துக்கும் கூப்பிட மாட்டேன், கபிரஸ்தானுக்கும் போக மாட்டேன், இப்படி எல்லாம் பிடிவாதம் பேசுறாங்க. என்ன அர்த்தம்? நாம மௌத்தாக மாட்டோம்னு நினைக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த உலகம் பெரிதென்று நினைப்பவர்களிடத்துல தான் இது இருக்கும். உலகத்துல இதெல்லாம் இருக்கிறதா? உலகத்துல இதெல்லாம் இருக்கிறதா? நாம அல்லாஹ்ட்ட போய் சேர வேண்டியவங்களா என்று நினைக்கிற போது, இந்த உலகத்தை பத்தி சாதாரணமாக நினைக்கிற போது இந்த பகை வெறுப்புங்கிறதெல்லாம் சாதாரணமா போயிடும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய குடும்பத்துல மிஸ்தஹ்ங்கிறவருக்கு மாசம் காசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காசு கொடுத்தா தான் அவர் ஜீவனம் தாட்ட முடியும். அந்த மனுஷர் என்ன பண்ணாருன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகள் ஆயிஷா அம்மா மீது அவதூறு சொல்லிட்டார். தன்னுடைய மகள் மீது இவர் அவதூறு சொல்லிட்டாருன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கோபம் வருமா இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பத்தி சொன்னா கூட ஒண்ணும் வராது, அவங்க பிள்ளைங்களை பத்தி சொன்னா கோபம் வந்து. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஒரு சபதம் பண்ணான், இனிமேல் மிஸ்டருக்கு நான் காசே கொடுக்க மாட்டேன். எங்கிட்ட காசு வாங்கி தின்னுட்டு என் மகளையே அவதூறு சொல்றாரா? கொடுக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை இறக்குனா, அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா? வலா யஹ்தலி உலில் ஃபضل மின்கும், உங்களில் சிறந்தவர்கள் இப்படி சத்தியம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களா? உடனே ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்வே, அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், நான் விரும்புறேன், நான் மிஸ்டேக மன்னிச்சிட்டேன், இனி எந்த காலத்திலையும் அவருக்கு கொடுத்துட்டு இருந்த காசு பணத்தை நிறுத்த மாட்டேன். அப்ப இந்த பகையுணர்வு எப்ப போகுது? இந்த பகையுணர்வு, இந்த வெறுப்புணர்வு எப்ப போகுது? இந்த உலகம் கம்மிதாங்க, நாளை மறுமை ஒன்று இருக்கிறது என்கிற சிந்தனை வருகிற போது பகையுணர்வு போகும். எனவே ஒரு புதிய வருஷத்தை நாம் எதிர்கொள்ளும் போது இதை வச்சுப்போம். மனசுல பெரிய பகையையும் வெறுப்பையும் நாம வளர்த்துக்க வேணாம். குடும்பத்துக்குள்ளார, வேலை செய்யற இடத்துல, சக பணியாளர்கள் இடத்துல பகை, நண்பர்களுக்கு இடையில இந்த வெறுப்பு பகை இல்ல பாருங்க. இந்த ஈரான்ல நடந்த குண்டு வெடிப்புக்கு இதுதான் காரணம். அக்கிரமமாக இத்தனை பேரை கொண்டிருக்கானே, அந்த பகையுணர்வு தான் அதுக்கு காரணம். எவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செய்ய வச்சிருக்கு. எனவே இந்த பகையுணர்வு இல்லாமல் இருக்கிறதும்
இந்த உலகத்தின் மீதான ஆசை குறைந்திருப்பதற்கு காரணம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. எனவே இந்த உலகத்துல நம்ம வாழணும், இதில் இருக்கிற இன்பங்களை அனுபவிக்கணும். வாழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல மறுமைக்கான பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். மறுமைக்கான பிள்ளைகளாக வாழுதல்னா இந்த உலகத்தையே திறந்து காட்டுல போய் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. உலகத்துல வாழ்வோம், இங்க இருக்கிற சுகங்களை எல்லாம் அனுபவிப்போம். ஒண்ணு மட்டும் நினைவுல வச்சுக்குவோம், இது அற்பமானது, இது கொஞ்சம், இது அழியக்கூடியது, ஆபத்துகளை ஏற்படுத்தக்கூடியது, நிரந்தரமானது அல்ல என்பதை மட்டும் நாம நினைவில் வச்சுப்போம். நிரந்தரமானது நாளை மறுமை, நிரந்தரமானது அல்லாஹ், நிரந்தரமானது சொர்க்கம் என்று நினைச்சு ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை ஆசைப்படுறதுக்கு வழிகாட்டினாங்க. சொர்க்கம் எப்படிப்பட்டது தெரியுமா? சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வாறு அளவுக்கு இடம் கிடைப்பது, சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வார அளவுக்கு இடம் கிடைப்பது இந்த மொத்த உலகத்தையும் விட பெரியது என்று ஸல்லல்லாஹு சொன்னார். மொத்த உலகத்தையும் அதில் இருக்கிற சுகங்களையும் விட பெரிய சொன்னாங்க. இப்போ அவ்வளவு நிலையான நீடித்த பெரிய சொர்க்கத்திற்காக அதை மனசுல வச்சு நம்ம வாழ்வோம். இந்த உலகம் சாதாரணமானது தான் அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுப்போம். அந்த நினைவில் வைத்து இனி வரக்கூடிய காலங்களை நாம் வாழ்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த புதிய வருஷத்திலே உலகத்திலே பல இடத்திலேயும் மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவதியில், சொல்ல முடியாத துயரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதலில் வாழக்கூடிய பாலஸ்தீன மக்கள் இருக்கிறார்கள். பல பாகத்திலும் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய துயரங்களுக்கு முடிவு கட்டி அவர்கள் எல்லோருக்கும் சிறந்த நிவாரணத்தையும் விடிவையும் அல்லாஹ் இந்த புதிய வருஷத்தில் தந்தல் புரிவானாக. நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற நியமத்தை புரிந்து வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அவனுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடியவர்களாகவும், அவன் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்களை பற்றி அச்சத்தோடு வாழக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக. எல்லா வகையான தீமைகளை மற்றும் அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக என்று துஆ செய்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.